எடப்பாடி அருகே உள்ள கன்னியாம்பட்டியில் மர்ம காய்ச்சலுக்கு 8 மாதமே ஆன இரட்டை குழந்தைகள் பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூலி தொழிலாளியான மாரிமுத்துவின் குழந்தைகள் கோகுல் கிருஷ்ணன், கோபாலகிருஷ்ணன் ஆகியோருக்கு கடந்த ஒரு வார காலமாகவே காய்ச்சல் இருந்து வந்ததாகவும் சிகிச்சை பலனின்றி குழந்தைகள் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களால் பழுதடைந்துள்ள சாலைகளை சரி செய்யாத நாகப்பட்டினம் நகராட்சியை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி அலுவலகம் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அதிகாரிகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். திண்டுக்கல் பழனி சாலையில் உள்ள லாரிப்பேட்டை முன்னறிவிப்பு இல்லாமல் மூடப்பட்டதால் லாரி உரிமையாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். லாரிப்பேட்டையை திண்டுக்கல் காந்தி மார்க்கெட்டிற்கு மாற்றம் செய்ய மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மூடப்பட்டது. மாற்று இடம் வழங்கும் வரை லாரிப்பேட்டையிலேயே லாரிகளை நிறுத்த அனுமதிக்க கோரி லாரி உரிமையாளர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். ராமேஸ்வரத்தில் கிராம சட்ட உதவி மைய திறப்பு விழாவில் கலந்து கொள்ளாத மாவட்ட ஆட்சியரை கண்டித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்தனர். கடந்த 7ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அக்னிஹோத்ரி கிராம சட்ட உதவி மையத்தை திறந்து வைத்தார். இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர், அரசு அதிகாரிகள் யாரும் கலந்து கொள்ளாததற்கு வழக்கறிஞர்கள் கண்டனம் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே காதலித்த பெண்ணை கழுத்து அறுத்து கொலை செய்த வழக்கில் வாலிபர் ஒருவர் போலீசில் சரணடைந்தார். நெய்க்காரப்பட்டியைச் சேர்ந்த நித்யா தேவியும் அதே ஊரைச் சேர்ந்த பாண்டித்துரையும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. திருமணம் செய்து கொள்ள பாண்டித்துரை மறுப்பதாக போலீசாரிடம் நித்யா தேவி புகார் தெரிவித்திருந்த நிலையில் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டார். காஞ்சிபுரத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது தேர்தல் நேரத்தில் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டவர்களை மீண்டும் அதே இடத்தில் பணியமர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். இதில் ஏராளமான வருவாய்த்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கரூர் அருகே உள்ள காகித ஆலையில் தமிழ்நாடு சட்டமன்ற நிறுவனங்கள் குழு ஆய்வு மேற்கொண்டது. அப்போது காகிதம் தயாரிக்கும் உற்பத்தி திறன் மேம்பாடு, செயல்பாடுகள், தயாரிக்கும் முறை, ஆலை பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. வாணியம்பாடி அருகே மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முக்கிய சாலைகள் வழியாக நடந்த பேரணியில் பங்கேற்ற 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம் குறித்த வாசகங்களை கோஷமிட்டபடி சென்றனர். நகராட்சி சார்பில் இந்த பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.